வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ரெட்டை குழந்தைகளை தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே ஒட்டி பிறந்த ரெட்டை குருவிகளை பார்க்குறோம். இது ஒரு பக்கம் பார்க்க, அது ஒரு பக்கம் பார்க்க, ரெண்டுமே ஒட்டி தான் இருக்குது. பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் தண்ணிக்குள்ளே இருந்துகிட்டே ஒரு தட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணுற ஒரு ஆமையை தான் பார்க்குறோம். ஆனால் பிடிக்கவே முடியல. இந்த தட்டாம்பூச்சிக்கு ரொம்ப தான் சேட்டை. மறுபடியும் இந்த ஆமை கிட்ட தான் வம்புக்கு போகுது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஒரு குருவி தான் உட்கார்ந்து இருக்குதுன்னு பக்கத்தில் போனால் கடைசியில் அது ஒரு மரக்கட்டை. கரெக்டாக குருவி ஷேப்பில் இருக்கிறதுனால தூரத்தில் இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திடுது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பச்சை கலரில் இருக்கிற கும்மிடி பூச்சியை தான் பார்த்துருப்போம். ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக கலராக இருக்குது. பளிச்சுன்னு இருக்கிற பட்டு சாரி மாதிரி இந்த பூச்சியும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது இல்லை. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஒரு தவளையோட சேட்டையை தான் பார்க்குறோம். இந்த வாத்து உதவி கேட்டு வேகமாக கரைக்கு ஓடி வருது. இந்த தவளை வாத்தோட தலையை பிடிச்சி கடிச்சு இழுத்து வச்சிருக்கு பாருங்க. ரொம்ப பயங்கரமான தவளையா இருக்கு போல. பக்கத்துல இவர் இருந்ததுனால அதை காப்பாத்தி இருக்கிறாரு. வாத்து தப்புச்சோன்னு ஓடியே போயிடுச்சு. முதலையை விட மோசமான தவளை தான். இங்க இந்த வீடியோல ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம். இத்தனை முதல குட்டிகள் இருக்கிற இடத்துல தடாலடியா ஒரு குட்டி பையன் நுழைஞ்சிருக்கிறான். ஒரு பல்லியை பார்த்தாலே பயந்தடிச்சு ஓடுறவங்க மத்தியில நூற்றுக்கணக்கான முதல குட்டிகளுக்கு நடுவுல போறது எவ்வளவு தில்லான விஷயம். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு முயலோட சேட்டையை தான் பாக்குறோம். புலி குட்டி கிட்ட எப்படியெல்லாம் வம்புக்கு போகுது. குட்டி புலியா இருக்கிறதுனால இது நம்ம கடிச்சு சாப்பிட்றலாம் அப்படிங்கிற விஷயம் அதுக்கு இன்னும் தெரியல. இருந்தாலும் அதோட பல்லும் நகமும் ரொம்ப குறுமையா இருக்கும். விஷயம் தெரியாம இந்த முயல் அது பக்கத்துல போய் விளையாடிட்டு இருக்கு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணியான கலர்ஃபுல்லான ஈகுவானாவை தான் பார்க்குறோம். இதை சில பேர் விரும்பி வளர்க்குறாங்களாம். அந்த வீட்டில் இருக்கிற கிளி இது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் மாட்டு தொழுவத்துக்குள்ளே நுழைஞ்சு பூனை பண்ணுற சேட்டையை தான் பார்க்குறோம். பால் கறந்த பிறகு தான் நம்ம குடிப்போம். ஆனால் இந்த பூனை கறக்கிற நேரத்திலே குடிச்சு முடிச்சிருது. இங்கே இந்த பூனைக்கு கறந்துட்டு வர்றது வரைக்கும் பொறுமை இல்லை. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் இத்தனை பாம்பா அப்படின்னு தலை சுற்றி விழுற நிலமையில தான் இருக்குது. ஆனால் இந்த பாம்புகளை வேணும்னே சோறு போட்டு வளர்க்குறாங்க போல. எவ்வளோ தைரியமா நடுவில் நிற்கிறாரு. எங்க இந்த வீடியோல ஸ்டைலா ஹேர் கட் பண்ணியிருக்கிற ஒரு செம்மறி ஆடை தான் பார்க்குறோம். மனுஷங்க தான் விதவிதமா முடி வெட்டணுமா என்ன? நினைச்சா ஆடு மாடுகள் கூட வித்தியாசமா வெட்டிக்கலாமா. வெயிலுக்கு கூலிங் கிளாஸ் வேற. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு வித்தியாசமான டான்ஸ் தான். ஏதோ காஞ்சி போன தென்னை மரமே சுற்றி ஆடுற மாதிரி இருக்குது இல்லை. முக்கியமான பண்டிகை திருமண நாட்களில் இந்த டான்ஸ் கண்டிப்பாக இருக்குமா. உள்ளே இருக்கிற ஆள் எவ்வளோ சுற்றி வந்தாலும் பார்க்கவே முடியாது. அடுத்ததாக விலங்குகளுக்கு கொம்பு ஒரு தனி அழகு தான். அதுலேயும் இந்த மாடோட கொம்பு ரொம்ப வித்தியாசமாக வட்டமாக இருக்குது. இந்த மானுக்கும் செதுக்கி வச்ச மாதிரி அவ்வளோ அழகான கொம்புகள். அடுத்ததாக இங்கே இந்த வீடியோவில் குதிரையெல்லாம் சாதாரணமாக நினச்சி அது மேலே ஏறி நின்று இலை பறிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆடை தான் பார்க்குறோம். கீழே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாததுனால வேற வழியே இல்லை அப்படின்னு மேலே ஏறி இருக்கு. இங்கே குட்டியோடு சேர்ந்து இந்த ஆடும் குதிரை சவாரிக்கு ரெடி ஆயாச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஃபோட்டோகிராஃபரை பார்த்து வந்த கோபத்தில் தலை மேலே ஏறி உட்காந்து கொத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பறவையை தான் பார்க்குறோம். ரொம்ப கோபக்கார பறவை தான் போல. இதுகிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அடுத்ததாக குரங்குனாலே சேட்டை பிடிச்சது துள்ளி ஓடி வரும் அப்படி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த குரங்கு ரொம்ப வித்தியாசமாக படிக்கட்டை எண்ணி ஒவ்வொரு படியிலையும் கால் வச்சு கீழே விழுந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக வருது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வயலில் இருக்கிற இந்த கதிரெல்லாம் ரொம்ப ஈஸியாக அறுத்து முடிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறாங்களாம். ஒருத்தர் கையை பிடிக்க, ஒருத்தர் காலை பிடிக்க, ஒரே ஒருத்தர் மட்டும் அறுத்துட்டு போறாரு. 3 பேரும் 3 பக்கமாக வேலை பார்க்கறதுக்கு எப்படி வேலை செய்கிறாங்க. பொழுது ஃபுல்லாக வேலை செஞ்சால் கூட இந்த வேலை இன்னைக்கு முடியாது. இங்கே இதே மாதிரி தான். மழை பெய்யுதுன்னு கொடையை விரிச்சா கொடை ஒரு பக்கமாக போகுது, கம்பி ஒரு பக்கமாக வந்திருக்கு. இனி எப்படி வெறும் கம்பியை பிடிச்சிட்டு போகிறதா? கொடை ஒரு பக்கமாக போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஒரு பொருளை கொஞ்ச நாள் சும்மா நிறுத்தி வச்சிருந்தா என்னெல்லாம் ஆகுது பாருங்க. கொஞ்ச நாள் அந்த இடத்துல பைக் நின்றுதுக்கு புது தேன் கூடே ரெடி ஆயிடுச்சு. மரத்துல தான் கூடு கட்டுன்னு பார்த்தா எப்படி இடம் பார்த்து கட்டி இருக்கு பாருங்க. இங்க டிவியில தெரியுற இந்த கியூட்டான பூனையை வீட்டுல இருக்கிற பூனைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த இடத்த விட்டு நகராம அதுலயே உட்கார்ந்து கண் தட்டாம பார்த்துட்டு இருக்கு. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் தேடி வம்பு பண்ணுறதுக்காகவே வந்திருக்கிற இந்த வாத்தை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இந்த பூனை ரொம்ப தான் சிரமப்படுது. இவ்வளோ அடி வாங்கினதுக்கு அப்புறமும் வாத்தும் அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி தெரியலையே. பூனைக்கு கை வலி வந்தது தான் மிச்சம். இங்கே சின்ன தொலை கிடைச்சா அதுலேயே போய் உட்காந்துப்பேன்னு சொல்கிற ஒரு வித்தியாசமான மீனை தான் பார்க்குறோம். இவ்வளோ பெரிய மீன் இருந்த இடம் தெரியாமல் எப்படி ஒரு நிமிஷத்தில் காணாமல் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வெளியே கேமராவில் பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.